வெல்கம் டு எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ எம்எஸ் வேர்டில் எப்படி பாஸ்வேர்டு போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாஸ்வேர்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது எம்எஸ் வேர்டில் பாஸ்வேர்டு வந்து சில டைப்ஸாக இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் சில வார்த்தைகள் டைப் பண்ணி சேவ் கொடுக்குறேன். இந்த இடத்துல டூல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பாஸ்வேர்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலே பாஸ்வேர்டு கேட்குற மாதிரி வச்சுக்கலாம், நம்ம செல்ஃபோனுக்கு மாதிரி. இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ரீஎன்ட்ரி பண்ண சொல்லுது பாஸ்வேர்டை. ரீஎன்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது www நான் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுங்களேன். ஓப்பன் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நம்ம ஃபைலு ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டுமே இது ஓப்பன் ஆகும். இந்த டைப் பாஸ்வேர்டு பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சுப்பாங்க. நம்ம டைரி வந்து வேறு யாரும் படிக்கிறது போட மாட்டோம் இல்லையா, அதனால் அந்த பாஸ்வேர்டை நம்ம என்ட்ரு பண்ணிட்டு நம்ம டைரியை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டைரிக்கு மட்டும் இல்லாமல் பர்சனல் ஃபைல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்த டைப் பார்க்கலாம். இப்போ மறுபடியும் எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. சேவ் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேவுக்கு போவோம். சேவில் போய்ட்டு மறுபடியும் டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் போங்க. இதில் வந்து ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சில மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ இதுலேருந்து நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி பண்ண சொல்லுது. இது வந்து கொடுத்த பாஸ்வேர்டு சேஃபாக இல்லை, இது ஓரளவுக்கு சேஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கு கீழே. இப்போ நான் அந்த பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ரீட் ஒன்லி பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாக்குமெண்ட்டை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணி சேவ் கொடுத்தா புதுசாக ஃபைலில் தான் சேவ் ஆகும், தவிர பழைய ஃபைலில் சேவ் ஆகாது. இப்போ ரீட் ஒன்லி கொடுத்து இதை நம்ம எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சில எடிட்டிங் பண்ணுறேன், சில வார்த்தையில் டைப் பண்ணிட்டு இதை மறுபடியும் நான் சேவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதே ஃபைல் சேவ் ஆகாது. நம்ம வேறு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபார்மேட் ஃபைல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இண்டஸ்ட்ரியல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து எப்படி வேலை பார்க்கணுன்றத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. இதை வந்து ஒருத்தர் மட்டும் தான் எடிட் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருவாங்க. மற்றவங்க படிச்சுக்கலாம், மற்றபடி அதை வந்து எடிட் பண்ணி மாற்றி வைக்க முடியாது. இதில் நம்ம ரீட் ஒன்லி பார்த்தோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நம்ம ரீட் ஒன்லி சைடு போகாமல் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே பண்ணுவோம். இல்லை நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஓகே பண்ணிட்டோம்னா இந்த ஃபைல் நம்ம என்ன எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணாலும் அது அப்படியே சேவ் ஆகிக்கும். இந்த ஃபைலை அதே பேரில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரீட் ஒன்லி கொடுத்திங்கன்னா வேறு ஒரு பேரில் தான் நம்ம சேவ் பண்ண முடியும். இது கூட நல்லா இருக்குல்ல. நம்ம கடைசி ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எம்எஸ் வேர்டில். இப்போ எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அதே சேவிங் ஆப்ஷன்ஸ் போங்க. இதில் நான் எதுவும் டைப் பண்ணல. இவனை ஸ்டார்ட்டில் போய்ட்டு சேவ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் போங்க. 3வது என்ன டைப்புன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக இந்த ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது சைடில் ஒரு விண்டோ பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டிக் பண்ணி விட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்படி இருந்துமே சில ஃபாண்ட் சைஸும் அதோட ஸ்டைல்ஸையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டிக் பண்ணி விட்டிங்கன்னா நோ சேஞ்ச், அதாவது ரீட் ஒன்லி மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அது கீழே பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் கமாண்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபில் இன் ஃபார்ம் இருக்குது. இப்போ ஃபார்ம் எது நீங்கள் அது மாதிரி டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இது 2 டிக்குமே கிளிக் பண்ணால் தான் கீழே ஒரு 3வது ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதில் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் உங்களால் முழுசாக எடிட் பண்ண முடியும், மற்றபடி உங்களால் எந்த எடிட்டிங்குமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த எடிட்டிங் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது. இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனில் நம்ம 3 டைப்பையும் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற வீடியோ எதுவும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.